ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। சரி, எல்லா ஐட்டம்ஸும் வச்சுட்டு இருக்கேன் இல்லையா? இது வந்து இதுவாகவே வச்சுக்கலாம், இன்டராக்டிவ் செஷனாக வச்சுக்கலாம். ஸோ முதல்ல பஞ்சபாத்திரத்துல தீர்த்தம் இருக்கோ? இருக்கு. ஓகே. அக்ஷதை இருக்கா? இருக்கு. எண்ணெய், திரி, மேட்ச் பாக்ஸ் எல்லாம் திரி போட்டு இது பண்ணியாச்சு. ஏத்திட்டா? இப்போ மணி இருக்கோ? மணி இருக்கு. வெரி குட். ஓகே. நான் என்ன பண்றேன், இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் சொல்றேன், நீங்க சொல்ல சொல்ல நீங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஆத்துல பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு வீடியோ லிங்க் மட்டும் வேற அனுப்பி வைக்கிறேன் அப்புறமா. சரியா? அப்போ உங்களுக்கு பாக்குறது ஈஸியா இருக்கும். ஓகே. முதல்ல எல்லாரும் சுக்லாம்பரதரம் சொல்லிட்டேனோ என் கூட சேர்ந்து எல்லாம் நல்லபடியா எல்லாம் நடக்கணும். ஓகே. விளக்கு ஏத்திக்குங்க. எல்லாரும் பத்திரமா உட்காந்துருக்கேன்ல? விளக்கேற்றிட்டு அணைஞ்சிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க, அது அதுல கவனம் வேண்டாம். அது ஏத்திட்டோம், அது வரைக்கும் ஏற்றிட்டோம். கையில ஒரு புஷ்பம் எடுத்துட்டு இப்ப நான் சொல்றத கவனிங்க, அப்புறமா நீங்க பண்ணிக்கலாம். கையில புஷ்பம் வச்சுட்டு நான் அந்த ஸ்லோகம் சொல்றேன், இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தீபத்துக்கே நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்லிதான் அந்த ஜோதிக்கே நமஸ்காரம் பண்றோம். தீப ஜோதிக்கே ஒரு நமஸ்காரம் பண்றோம் விளக்கு ஏற்றின உடனே. தீப ஜோதி பரம் பிரம்ம, தீப ஜோதி பரம் பிரம்ம, தீப ஜோதிர் ஜனார்தனः, தீப ஜோதிர் ஜனார்தனः, दीपो मे हरतु पापम्, दीपो मे हरतु दीपज्योतिर्नमोस्तुते, दीपज्योतिर्नमोस्तुते. இதோட மீனிங்கே உங்களுக்கு அங்க இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கு. தீப ஜோதிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு யூஆர் ஆஃபரிங் அ ஃப்ளவர் டு த தீபா, தீபத்துக்கே ஒரு புஷ்பம் ஆஃபர் பண்ணிடுறேன். இந்த ஸ்டெப் யூஸ்வலி மற்ற எல்லா பூஜையிலையும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, பட் சுவாமிஜி அதை இங்க இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அடுத்தது ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஆச்சமனம்ங்கிறது யூ ஆல் நோ, சுத்தி பண்ணிக்கிறது. முதல்ல தேக சுத்திக்கு அப்புறம் இது ஆந்தர சுத்தி, பாக்கிய சுத்தி பண்ணிட்டு பூஜைக்கு வர. இது வந்து ஆந்தர சுத்தி. ஆந்தர சுத்திங்கிறது பகவான் நாமாவால தான் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட்ல உத்ரணி ஜலம், உத்ரணி ஜலம் எடுக்கிறச்சு ரொம்ப அப்படியே ஃபுல்லா ஒரு உத்ரணி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படியே டக்குன்னு என்ன வருதோ அவ்வளவுதான். இது ஒண்ணு பாவனை தான். இப்படி ஜலம் எடுத்து ரைட் ஹேண்ட்ல இப்படி கப் பண்ணிக்கணும் கைய, இப்படி குட்டியா இத ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கணும் தீர்த்தம். கப் பண்ணிட்டு ஓம் அச்சுதாய நமஹ ஃபர்ஸ்ட். ஓம் அச்சுதாய ஸ்கிப் பண்ணுங்க. இப்போ அச்சுதாய நமஹ சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணணும். அப்புறம் மறுபடியும் இன்னொரு உத்ரணி ஜலம் எடுத்துட்டு ஓம் அனந்தாய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கோங்க. மூணாவது உத்ரணி ஜலம் ஓம் கோவிந்தாய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
கோவிந்தாய நமக. ஸோ இந்த ஸ்டிப்பிங்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், கை எச்சல் ஆகக்கூடாது, கர்ன்னு பண்ணக்கூடாது. அது எச்சல் படாம ஆனா அந்த உதட்டு கீழே உதடு மட்டும்தான் இங்க படும், அப்படியே எடுத்துடணும். அது பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். ஆச்சமனம் பண்ணிட்டு குரு தியானம், அவளுக்கு குரு இருப்பா, இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி தியானம். இது உங்களுக்கு தெரிஞ்சது. குரு பிரம்மா, சேர்ந்தே சொல்லுங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு ஒரு புஷ்பம் குருவுக்கு ஆஃபர் பண்றது. அதுக்கப்புறம் விக்னேஸ்வர தியானம். விக்னேஸ்வர தியானம்ங்கிறது இப்போ நீங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கே பூஜை பண்ணினாலும் கூட விக்னம் போகணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல விக்னேஸ்வருக்கு ஒரு தியானம் பண்ணணும். அவருக்கு ஒரு பூஜையை பண்ணிட்டு தான் மெயின் பூஜை பண்ணுவோம். ஸோ எந்த பூஜை ஆனாலும் முதல்ல விக்னேஸ்வர தியானம். சாதாரணமா ரொம்ப டீட்டெயிலா பண்றதுல அந்த விக்னேஸ்வர பூஜையே வந்து ஷோடசோபச்சாரமா இருக்கும். அது நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நல்லா கையால எப்படி இந்த நக்கிள்ஸால இங்க 15 சுக்லாம்பரதரம் சொல்லிக்கிறது. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே அப்படின்னு சொல்லி அவருக்கு புஷ்பமோ இல்லைன்னா அருகம்புல்லோ அவருக்கு போட்டுடலாம். அடுத்தது இந்த பிராணாயாமம்னு ஒண்ணு இருக்கு, அதை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது தனியா நான் சொல்லித்தரேன் பிராணாயாமம். அப்புறம் இது வந்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப் தான், இன்னும் மெயின் பூஜாக்கு நம்ம போகல. இது வந்து ப்ரிப்பரேஷன் தான். அடுத்தது சங்கல்பம். சங்கல்பம்ங்கிறது சாதாரணமா நம்ம ஒரு எந்த இச்சையை கொண்டு நம்ம இந்த பூஜையை பண்றோம், என்ன நினைச்சு இந்த பூஜையை பண்றோங்கிறது ஒரு சங்கல்பம். இதுக்காக நான் இந்த பூஜையை பண்றேன் அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனா. அந்த பிரார்த்தனாக்கு ரைட் ஹேண்ட்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் மேல வச்சுக்கணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் கை மேல இருக்கணும். இப்படி ஓப்பனா வச்சுக்கணும் ரைட் கை மேல. அப்புறம் அந்த கை மேல லெஃப்ட் ஹேண்ட வச்சுக்கணும். அந்த லெஃப்ட் ஹேண்ட வைக்கும்போது கையில கொஞ்சோண்ட அக்ஷத்தையும் புஷ்பமும் எடுத்துட்டு இப்படி வச்சுக்கணும். சங்கல்பம் தான். சாதாரணமா எல்லாரும் இப்படி வச்சுப்பா. காரணம் என்னன்னா அந்த அக்ஷரையும் இதையும் கெட்டியா பிடிக்கணும். சங்கல்பம் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. எல்லாரும் மேபி மியூட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு மியூட் பண்ணிக்கலாம். இனிமே ஸ்லோகம்லாம் இல்லை கேட்கறதுக்கு தான் நீங்க இது பண்ணிக்கலாம். இப்போ சங்கல்பம் பண்றச்ச இந்த கை இப்படி இருக்கு இல்லையா, உள்ளங்கை இப்படி இருக்கு, தெரியறதா கேமரால? அதுல இப்படி வச்சுக்கணும். ஆனா இவெல்லாம் கையில அக்ஷத புஷ்பம் இருக்கிறதுனால இப்படி வச்சுப்பா. அப்படி பண்ணக்கூடாது. அக்ஷத புஷ்பத்தை இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுக்கணும் சங்கல்பத்தை. கிளாஸ்பிங் தான் சங்கல்பம். அப்புறம் உங்க மனசுல உங்களுக்கு என்ன இச்சை இருக்கோ அதை சொல்லணும். மமா இங்க வந்து இதுல என்ன இருக்கோ அதை அப்படியே முதல்ல சொல்லுவோம். மமோ பார்த்த நீங்க ரிப்பீட், நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்றேன், நீங்க அப்படி சொல்லுங்க. மமோ பார்த்த சமஸ்த प्रीत्यर्थम देव पूजां करिष्ये. देव मेल डेटिया இருந்தா தேவ பூஜா, ஃபீமேல் டெய்ட்டியா இருந்தா தேவி பூஜா. சரியா? இது வந்து சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் சங்கல்பம். டீடைல் சங்கல்பம் நான் அப்புறமா சொல்லித்தரேன்.
மம உபாத்த என்னால் சம்பாதிக்கப்பட்ட எல்லா பாபங்களும் போகணும் அப்படிங்கிறதுக்காக பகவானுடைய பிரீத்தியை நான் அடையணும். பை கெட்டிங் த கிரேஸ் ஆஃப் ஈஸ்வரா மே ஆல் மை பாபாஸ் கோ அவே அப்படின்னு சொல்லி இந்த சங்கல்பம் பண்ணிட்டு என்ன பண்ணோம், உங்க ரைட் ஹேண்ட்ல இருக்கிற அந்த அக்ஷதா அண்ட் புஷ்பத்தை தரையில போட்டுட்டு ஒரு பஞ்சபாத்திரத்துல இருந்து ஒரு உத்ரணி ஜலம் எடுத்து கைய அலம்பிக்கணும். தரையில போடணும். அந்த அக்ஷத புஷ்பத்தை தரையில போட்டுட்டு பஞ்சபாத்திரத்துல இருந்து ஒரு உத்ரணி ஜலம் எடுத்து உங்க ரைட் ஹேண்ட்ல விட்டுட்டு 2 கையும் தொடச்சுக்கணும். பூஜா போது டவல் பக்கத்துல சின்னதா அடுத்தது வந்து ஆசன பூஜா. உட்காந்துருக்கோம் இல்லையா, நம்ம ஆசனம் போட்டுதான் உட்காந்துக்கிறோம். வெறுந்தரையில பூஜைக்கு உட்காரப்படாது, அதனால ஆசனம் போட்டுக்கணும். அந்த ஆசனத்துல நீங்க உட்கார்ந்துருக்கிற ஆசனத்துல ஒரு உத்ரணி ஜலம் தெளிக்கணும். தெளிச்சுட்டு பிருத்வித்வயா த்ருதா லோகாஹ தேவி த்வம் விஷ்ணுனா த்ருதா त्वं च धारय मां देवी पवित्रं कुरु चासनम्. அடுத்தது கண்ட பூஜா. உங்ககிட்ட பெல் இருக்கும் இல்லையா, பெல் வெறும்னு அடிக்கணும். ஜஸ்ட் சாதாரணமா பெல்லுக்கு கூட சந்தனம் குங்குமம் வச்சு புஷ்பம் அதெல்லாம் பண்ணுவா. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இதுல வரல, அதெல்லாம் நம்ம பண்ண போறதில்ல. ஏன்னா இதுல சிம்பிள் ஷோடசோபச்சாரம், பெல் அடிச்சுட்டே சொல்லணும். ஆனா இப்போ நான் இத சொல்லிடுறேன், ஏன்னா பெல் அடிச்சா நான் என்ன சொல்றேன்னு கேட்காது. ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசாம் குர்வே கண்டாரவம் தத்ர தேவதாஹ்வானலாஞ்சனம். இப்ப பெல் அடிங்க. இப்போ நம்ம சாதாரணமாவே ஆத்துல டெய்லி மணி அடிக்க சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஆத்துல விளக்கேத்தி டெய்லி ஏன் மணி அடிக்கணும்னா, இந்த பெல் அடிக்கிறோட மீனிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான மீனிங். ஆகமார்த்தந்து தேவானா கமனார்த்தந்து ரக்ஷசாம். ஆத்துல நல்ல தேவர்கள்லாம் இங்க இருக்கட்டும், அப்புறம் இந்த அனுகூலம் இல்லாத சில எனர்ஜி எல்லாம் இருக்கும் இல்ல ஆத்துல, அதெல்லாம் போகணும் அப்படிதான் மணி அடிக்கிறது. அதனாலதான் ஆத்துல எப்பவுமே மணி அடிக்கணும். அது மணி அடிச்சுட்டே இருந்தோம்னா ஆத்துல இந்த தெய்வீகம் இருக்கும், எப்பவுமே தேவர்களுடைய பிரசன்ஸ் எப்பவுமே இருக்கும். நமக்கு அனுகூலம் இல்லாதவாள்லாம் நம்ம ஆத்தை விட்டு போயிடுவோம். விஷால சொல்லல சில சக்திகள்லாம் இருக்கு, அதெல்லாம் போயிடும். அடுத்தது கலச பூஜான்னு இருக்கு. கலச பூஜாங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய பஞ்சபாத்திரம் தான். பண்ற பூஜையா இருந்தா இந்த சொம்பு வச்சு மேல தேங்காய் எல்லாம் வச்சு பண்ணிருப்பான் கலசம், அது இல்ல. இது பஞ்சபாத்திரம். இந்த பஞ்சபாத்திரத்துல லெஃப்ட் ஹேண்ட்ல கையில எடுத்துட்டு ரைட் ஹேண்ட்ல சந்தனத்தை எடுத்துட்டு 4 பக்கமும் சந்தன குங்குமம் இடணும். சந்தன குங்குமம் இட்டுட்டு கீழே வச்சிடுங்க. உத்திரணியும் உள்ளேயே இருக்கட்டும். அத உங்க ரைட் ஹேண்ட்ல கவர் பண்ணிக்கோங்க. பஞ்சபாத்திரத்தை கவர் பண்ணிட்டு எல்லா நதிகளையும் இப்போ அந்த பஞ்சபாத்திரத்துல இருக்கிற ஜலத்துல ஆவாகனம் பண்ண போறோம். கங்கே ச யமுனே சைவ
अंगे च मूले चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी नर्मदे कावेरी जलेस्मिन् सन्निधिं कुरु सन्निधिं गुरु. இப்போ ஒரு புஷ்பம் சாதாரணமா என்ன பண்ணுவான்னா அதுல ஒரு துளசி இல்லைன்னா 2 அக்ஷதை போடுவான். போடலைனாலும் தப்பில்லை, போட்டாலும் தவறு இல்லை. அதுல அந்த துளசி இல்லைன்னா பக்கத்துல ஏதாவது ஒரு புஷ்பம் இருந்தா அந்த பஞ்சபாத்திரத்துல இருக்கிற ஜலத்தை அதுல புஷ்பத்தை அதுல வச்சு அந்த புஷ்பத்தை எடுத்து ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கணும். நம்ம மேலையும் நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷா மேலையும் திரவியங்கள்லாம் இருக்கு, பூஜா திரவியங்கள்லாம் இருக்குமே, அது மேலேயும் ஸ்பிரிங்கிள் பண்ணணும். சுத்திகரணம். பண்ணிட்டு அப்புறம் இன்னும் அந்த புஷ்பத்தை கீழே போட்டுடுவோம். போட்டுட்டு இன்னும் ஒரு புஷ்பம் எடுத்து தலையில வச்சுக்கணும். நம்ம மேலேயே உங்க தலையிலேயே இங்க உச்சன் தலையில வச்சுக்கோங்க. இது வந்து ஆத்ம பூஜா. இந்த ஆத்ம பூஜாவோட சிக்னிபிகன்ஸ் என்ன? இந்த தேகமே தேவாலயம் தான். மை பாடி இஸ் த டெம்பிள். இந்த தேவாலயத்துல இருக்கிற அந்த ஜீவனும் அந்த ஈஸ்வரனும் வேற வேற இல்லை, நானும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லைங்கிற அந்த வேதாந்த விஷயம் தான் இதுல எடுத்துன்னு வரோம். யாருக்கோ நம்ம பூஜை பண்ணல, என்னை விட்டு வேறாக இருக்கிற ஈஸ்வரனுக்கு அனன்ய பக்தின்னு சொல்றோம்ல, நானும் அதே ஈஸ்வரன் தான். கைய கூப்பிண்டு தேஹோ தேவாலய ப்ரோக்தஹ देवो देवालय प्रोक्तः जीवो देव सनातनः जीवो देव सनातनः त्यजेत् त्यजेत् अज्ञान निर्माल्यम् सोऽहं भावेन पूजयेत्. सोऽहं भावेन पूजयेत्. सोऽहं भावेन सोऽहं कः अहं நானும் அந்த ஈஸ்வரனும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிற அந்த பாவனையோட இந்த பூஜையை செய்யறேன். ஆத்ம பூஜை பண்ணிட்டு அந்த புஷ்பத்தை கீழே போட்டுடலாம். தலையில இருந்து போட்டுட்டு கையை அலம்பிக்கணும். அந்த பூஜையில இனப் பஞ்சபாத்திரத்துல இனப் ஜலம் whichever part you touch உடனே கையை அலம்பிக்கணும் பூஜையின் போது. பஞ்சபாத்திரம் பக்கத்துல சாதாரணமா ஒரு சின்ன கப்பு இருக்கும். அந்த கப்ல தான் ஆச்சமனம், ஆச்சமனியம், அப்புறம் அர்க்கியம் அதெல்லாம் அந்த அந்த கப்புக்குள்ளதான் அதெல்லாம் இருக்கா. நான் அந்த கப்புன்னு சொல்லி இருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப். நீங்க வந்து ஷோடசோபச்சார பூஜை பண்றதுக்கு முன்னாடி இது ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப் ஆரம்பிச்சுக்கிறதுக்கு. இப்ப மெயின் பூஜா ஷோடசோபச்சார பூஜாவுக்கு நம்ம வரோம். முதல்ல ஆவாகனம். ஆவாகனம்ங்கிறது பகவானை அழைக்கிறது, வாங்கோ அப்படின்னு சொல்லி அழைச்சு, நீங்க எந்த ஒரு விக்கிரகமோ இல்ல பூஜா போட்டோவோ வச்சிருக்கீங்களோ அதுல வந்து இருங்கோ அப்படின்னு. அஸ்மின் பிம்பே ஸ்ரீதேவம் த்யாயாமி. தியாயாமிங்கிறது தியானம் பண்ணிக்கிறது. எந்த தேவத்தைய நீங்க பூஜை பண்றீங்களோ கண்ணை மூடிண்டு அந்த தேவத்தைய தியானம் பண்ணிக்கிறது. அந்த ரூபத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். சரி, எதுக்குன்னா மைண்ட வந்து இனிமே பூஜையில போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக. தியாயாமி தியானம் பண்ணிட்டோ. அஸ்மின் பிம்பே ஸ்ரீதேவம்
ஆவாஹயாமி. ஆவாஹயாமி. So ஆவாஹயாமி means I invoke. So ஆவாஹயாமின்னு சொல்லியாச்சுன்னா அப்போ அங்க சுவாமி அங்க வந்தாச்சு, நீங்க கூப்பிட்டன சுவாமி அங்க வந்தாச்சுன்னு அர்த்தம். அதனால இப்போ அங்க சுவாமி இருக்காரு. சுவாமிக்கு என்ன பண்ணணும்? வந்தோடனே ஆசனம் சமர்ப்பயாமி. ஆசனம் சமர்ப்பயாமி. ஆசனத்துக்கு புஷ்பம். அடுத்தது பகவானுக்கு கால் அலம்பி விடணும். இப்ப அவர் உட்கார்ந்தாச்சு, நீங்க ஆசனம் ஆஃபர் பண்ணோடனே சுவாமி உட்கார்ந்தாச்சு. சுவாமி உட்கார்ந்தோடனே அவருக்கு பாதங்களை அலம்பி விடுறோம். அதுக்கு என்ன பண்ணோம்? உத்ரம் எடுத்து பக்கத்துல ஒரு குட்டி கப் இருக்கு இல்லையா, அதுல பாத்யம் சமர்ப்பயாமி. இப்போ கை அலம்புறதுக்கு ஜலம், மறுபடியும் ஒரு உத்ரணி ஜலம் எடுத்து அந்த குட்டி கப்புக்குள்ள அர்க்யம் சமர்ப்பயாமி. அர்க்யம் சமர்ப்பயாமி. பகவானுக்கும் ஆச்சமனம் பண்ணோம் இல்லையா அவரும், அதனால ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. அதே கப்புக்கு தான். அடுத்தது மதுக்கர்க்கம்னு இருக்கு. சாதாரணமா என்ன பண்ணுவாங்கன்னா மதுக்கர்க்கத்துக்கு வந்து தேன் இல்லைன்னா பால், பட் சாதாரணமா இந்த ஜலமே இதெல்லாம் பாவனையால மதுபர்க்கம் சமர்ப்பயாமி. மதுபர்க்கம் அதே எலாபரேட் பூஜையில என்ன ஆகும்னா, இப்ப நீங்க விக்கிரகம் எல்லாம் வச்சுருக்கேன்னா அந்த நேரத்துல அபிஷேகம் பண்ணுவா. இந்த பால், தேன், தயிர், சந்தனம், என்னென்ன நீங்க வச்சிருக்கீங்களோ என்னென்ன திரவியங்களை உங்களால முடியுமோ அந்த திரவியங்களை வச்சு அபிஷேகம் பண்ணலாம். சாதாரணமா நீர், வாட்டர் அண்ட் மில்க் இதுதான் யூஸ் பண்றது ஆத்துல பண்ற அபிஷேகத்துக்கு. ஆனா அந்த அபிஷேகத்துக்கு பதிலா நான் என்ன பண்றேன்? பாவனையால ஸ்நானம் சமர்ப்பயாமி அப்படின்னு ஒரு ருத்ரணி ஜலம் அந்த கப்புக்குள்ள ஆஃபர் பண்றேன். சிலர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஒரு புஷ்பத்தை எடுத்து அந்த விக்கிரகத்தின் மேலேயும் அந்த போட்டு சொல்லிட்டு அதுவும் தவறு இல்லை, கப்புல விடுறதும் தவறு இல்லை. ஓகே, ஸ்நானம் ஆச்சா? ஸ்நானம் ஆன அப்புறம் அவருக்கு மறுபடியும் ஆச்சமனியம் கொடுக்கணும், ஆச்சமனியம் பண்ணணும் அவர். அதனால நானாந்தரம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. வெரி குட். இப்போ பகவான் ஸ்நானம் ஆயாச்சு. விக்கிரகமா இருந்தா அந்த விக்கிரகத்தை நல்லா துடைக்கணும், நல்ல ஒரு வஸ்திரம் எடுத்து ஈரம் போக துடைக்கணும். இப்போ போட்டோவாக இருந்ததுன்னா பாவனையால என்ன பண்றோம்? அதுக்கப்புறம் வஸ்திரம் கொடுக்கணும். ஸ்நானத்துக்கு அப்புறம் சுவாமிக்கு வஸ்திரம். நீங்க டெக்கரேட் பண்றதா இருந்தா அம்பாளுக்கு பாவாடையா கட்டுறது, கிருஷ்ணனா இருந்தா அவளுக்கு ஒரு குட்டியா ஒரு சக்கா போட்டு விடுறது, இதெல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா சாதாரணமாவே ஒரு வஸ்திரம், பிளவுஸ் பீஸ், இல்லைன்னா உங்க ஆத்துல இருக்கிற புது புடவை ஏதோ ஒண்ணு. வஸ்திரம் சமர்ப்பயாமி. இந்த வஸ்திரம் சமர்ப்பயாமின்னு சொல்லும் போது வஸ்திரத்தையே காட்டுறது ஒண்ணு, வஸ்திரத்தின் மேல புஷ்பம் வச்சுட்டு, இல்ல வஸ்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ புஷ்பத்தையும் புஷ்பமும் ஆஃபர் பண்றது. வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமின்னு சொல்லுவா. இதெல்லாம் கேட்டிருப்பேன் நீங்க பூஜையில. சப்போஸ் என்கிட்ட வஸ்திரம் இல்ல என்ன பண்றது? நான் எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள பூஜை பண்றேன், வஸ்திரத்துக்கு பதிலாக நான் அக்ஷதையே ஆஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்றதும் உண்டு. இங்க நம்ம வஸ்திரமே இருக்குன்னா புஷ்பமும் அக்ஷதையும் எடுத்து வஸ்திரம் சமர்ப்பயாமி. அப்புறம் உபவீத்தம்ங்கிறது அந்த பூநூல் போடுவோம் இல்லையா, அந்த த்ரெட். இது அம்பாளுக்கும் சாத்தலாம், தேவியாக இருந்தாலும் உபவீத்தம் இஸ் ஆஃபர், தேவனாக இருந்தாலும் உபவீத்தம் இஸ் ஆஃபர். ரெண்டு பேருக்குமே உபவீத்தம்
பொதுதான். உபவீதம் சமர்ப்பயாமி. உபவீதம் சமர்ப்பயாமி. இப்போ உங்ககிட்ட உபவீதம் இல்லைன்னா உபவீதார்த்தம். உபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. அக்ஷதாம் சமர்ப்பயாமி. அடுத்தது சுவாமிக்கு வஸ்திரம் போட்டாச்சு, அப்புறம் உபவீதம் போட்டுண்டாச்சு, அப்புறம் ஆபரணம் போட்டு அலங்காரம் பண்ணலாம். இப்போ ஆபரணம் கையில புஷ்பமும் அக்ஷத்தையும் வச்சுட்டு ஆபரணம் சமர்ப்பயாமி. ஆபரணம் சமர்ப்பயாமி. நிஜமாவே ஆபரணங்கள் இருந்ததுன்னா ஆபரணங்கள் போட்டு அலங்காரம் பண்ணலாம். அது இன்னும் டீட்டெயில்ஸ். இப்ப நம்ம வெறும் ஸ்டெப்பை மட்டும் பார்க்கலாம், ஒவ்வொன்றையும் எப்படி எலாபரேட்டா பண்ணலாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் சந்தனம் குங்குமம் இடணும். கந்தாந்தாரயாமி. சந்தனம் விட்டுண்டே சொல்லுங்க. கந்தாந்தாரயாமி. கந்தம் இட்டப்புறம் கந்தஸ்யோபரி. கந்தஸ்யோபரி ஹரித்ரா குங்குமம். ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. சமர்ப்பயாமி. கந்தத்தின் மேலே ஹரித்ரா குங்குமம் மஞ்சள் குங்குமம் சமர்ப்பிக்கிறேன். ஆச்சா. அப்புறம் இங்க 11th வந்து புஷ்பம். இந்த புஷ்பம் அப்படிங்கிற இடத்துலதான் நீங்க வந்து இந்த அர்ச்சனை எல்லாம் பண்ணுவீங்க. அஷ்டோத்திர நாமாவளி எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த நேரத்துலதான் அந்தந்த தெய்வத்துக்கு நீங்க என்னென்ன அஷ்டோத்திரம் இருக்கோ அந்த அஷ்டோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்றது. ஆனா இப்ப நம்ம அஷ்டோத்திரம் சொல்ல போறது இல்ல, சாதாரணமா புஷ்பம் மட்டும் ஆஃபர் பண்ண போறோம். புஷ்பாணி சமர்ப்பயாமி. புஷ்பாணி சமர்ப்பயாமி. அடுத்தது தூபம் தீபம் நைவேத்தியம், அப்புறம் தாம்பூலம், அப்புறம் நீராஜனம். இது அடுத்தடுத்து வரும். அதனால நீங்க தூபம் காட்டுறதையும் என்ன பண்ணணும், தூபத்தையும் ஏற்றிட்டு அந்த குட்டி உபச்சார தீபம் இருக்கு இல்லையா, ஏத்திக்கோங்க. அகர்பத்தியோ சாம்பாரோ ஏத்தின்ட்டு. வித்யா, நடுவுல நீங்க பேசினது வந்து கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு, கேக்கல. எதுமா? கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு, எனக்கு சரியா கேக்கல நீங்க பேசுறது. எதுக்கப்புறம் நீங்க தூபம் ஏத்திக்கோங்க சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஏதோ பேசுனீங்க போல இருக்கு, அது ஒண்ணும் கேக்கல. தூபம் தீபம் நைவேத்தியம் தாம்பூலம் அப்புறம் கற்பூரம்னு வரும். அதனால நீங்க தூபம் ஏற்றும் பொழுது தீபத்தையும் பக்கத்துலயே ஏத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் கற்பூரத்தால கற்பூரத்தையும் அதுலயே எடுத்து வச்சுக்கோங்க, ஏத்திடாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்துல யாராவது எடுத்து கொடுக்கறதுக்கு இருந்தா டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்கா, நம்மளே பண்ணும்போது அத ரெடியா வச்சுட்டாச்சா. ஓகே. ஒரு கை லெஃப்ட் கையில மணி அடிச்சுட்டு ரைட் கையில தூபம் காமிக்கணும். தூபமாக்ராபயாமி. தூபம் கீழே வச்சுட்டு தீபம் எடுத்துக்கோங்க கையில. தீபம் சந்தர்ஷயாமி. மணி அடிச்சுட்டே இப்ப என்ன பண்ணணும், தூபம் தீபம் ரெண்டும் கீழே வச்சுட்டு மணியன் கீழே வச்சுட்டு ஜலம் எடுத்து தூப தீபானந்தரம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. அந்த குட்டி கப்புக்குள்ள மறுபடியும் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. அப்புறம் நைவேத்தியம். நைவேத்தியத்துக்கு என்ன வச்சிருக்கீங்களோ
அதை வச்சுட்டு அது மேல துளசியால ஜலம் தெளிக்கணும். இதுல காயத்ரி மந்திரம் சொல்லி ஓம் பூர்புவஸ்வஹ ஓம் பூர்புவஸ்வஹ ஓம் தத்சவிதுர்வரேண்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி भर्गो तस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् धियो यो न प्रचोदयात्. எல்லாத்துக்கும் பெல் அடிச்சுட்டே இருக்கணும். அதாவது தூபத்துக்கு அடிச்ச பெல்லு தீபாராதனை முடிகிற வரைக்கும் அடிக்கணும். பட் இப்ப நான் சொல்றேன், இப்ப உங்களுக்கு காதல் விழாத பெல் அடிச்சுதுன்னா பண்ணிட்டு ஒரு கையில ஒரு துளசியோ புஷ்பமோ கையில வச்சுங்க. அந்த நைவேத்தியத்துக்காக நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதை சுவாமிக்கு இப்படியே காட்டணும், அவருக்கு சாப்பாடு குடுக்கிற மாதிரி. ஓம் பிராணாய ஸ்வாஹா ஓம் பிராணாய ஸ்வாஹா ஓம் அபானாய ஸ்வாஹா ஓம் அபானாய ஸ்வாஹா ஓம் தியானாய ஸ்வாஹா ஓம் ஞானாய ஸ்வாஹா ஓம் உதானாய ஸ்வாஹா ஓம் உதானாய ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ஓம் ஓம் சமானாய ஸ்வாஹா ஓம் பிரம்மணே ஸ்வாஹா ஓம் பிரம்மணே ஸ்வாஹா நைவேத்யம் நிவேதயாமி நைவேத்யம் நிவேதயாமி. அந்த புஷ்பத்தை சுவாமிக்கு ஆஃபர் பண்ணிடுங்க. பண்ணிட்டு கையில மறுபடியும் ஒரு உத்ரணி ஜலம் எடுத்துட்டு நைவேத்யானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. எல்லாம் அந்த கப்புக்குள்ளேயே. ஓகே, குட்டி கப்பு. அப்புறம் பக்கத்துல தாம்பூலம். தாம்பூலம்னா சாதாரணமா என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த வர்றவாளுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குறோமே அந்த மாதிரி கிடையாது. அந்த தாம்பூலத்துல மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த தாம்பூலம் சீடா சாப்பிட்ட அப்புறம் தாம்பூலம் போட்டுக்கிறோம் இல்லையா, அதனால இதுல வெறும் வெத்தலை பாக்கு. அப்புறம் நீங்க பீடாவாவே கூட வைக்கலாம். சுவாமி சந்தோஷமா சாப்பிட்டுக்கார். பீடாவே கிடைச்சா கூட உங்களுக்கு எப்படி பண்ணினா பிடிக்குமோ அந்த மாதிரி பீடாவை நல்லா ருச்சிகரமா பண்ணலாம். லவங்கம், ஏலக்காய், கொஞ்சோண்டு சர்க்கரை, அப்புறம் கொஞ்சம் சுண்ணாம்பு, என்ன வேணா நீங்க தடவி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதையும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தாம்பூலம் மேல ஜலம் தெளிச்சு தாம்பூலம் சமர்ப்பயாமி. தாம்பூலம் இல்லைன்னா இப்போதைக்கு அக்ஷதான், தாம்பூலார்த்தம் அக்ஷதான் தாம்பூலாத்ஷதாம் சமர்ப்பயாமி. சமர்ப்பயாமி. இப்போ தூபம், தீபம், நைவேத்தியம், தாம்பூலம் ஆயாச்சு. இப்போ கற்பூரம், கற்பூரம் ஏற்றிக்கணும். பெல் அப்புறம் அடிச்சுக்கலாம், கடைசியில அடிச்சுக்கலாம். ஏற்றிக்கலாம். न तत्र सूर्यो भाति सूर्यो भाति न चन्द्रतारकम् चन्द्रतारकम् नेमा विद्युतो भाति विद्युतो भाति उतोयमग्निः तमेव भान्तम् अनुभाति सर्वम् तस्य भासा
सर्वमिदं विभाति सर्वमिदं विभाति இப்போ பெல் அடிச்சுக்கோங்க, பெல் அடிச்சு காமிக்கலாம். அது கீழே வச்சுட்டு கற்பூர நீராஜனம் சந்தர்ஷயாமி. கீழே வச்சுட்டு ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. இப்ப கண்ணுல ஒத்திக்கலாம். அடுத்தது வந்தனம் நமஸ்காரம் பண்றது. கையில புஷ்பம் எடுத்துக்கணும். விதவிதமா எத்தனை புஷ்பம் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லணுமோ அதான் மந்திர புஷ்பங்கிறது. உங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணணுமோ அதை ஆஃபர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி. மந்திர புஷ்பமர்ப்பயாமி. அப்ப இப்ப எழுந்து நின்னுண்டு பிரதட்சிண நமஸ்காரம். இந்த பிரதட்சிண நமஸ்காரம்ங்கிறது ஆத்ம பிரதட்சிணம் பண்ணிக்க போறோம். உங்களை நீங்களே 3 தடவை அப்படியே சுத்திக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். தலை சுத்தாம மெதுவா பண்ணுங்க. கீழே எல்லாம் சாமான்லாம் இருந்ததுன்னா ஒதுக்கி வச்சுட்டு பண்ணுங்க. 3 தடவை பண்ணினா போறோம். யானி காணி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே. நில்லுங்க, இப்ப அப்படியே நின்னுக்கோங்க. நின்னுட்டு சாமிய பார்த்து தவ தத்துவம் ந ஜானாமி கீதृशोऽसि महेश्वर यादृशोऽसि महादेवी तादृशाय நமோ நமः. உன்னுடைய ஸ்வரூபம் எனக்கு தெரியாது, நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாது. ஆனால் நீ என்னவாக இருக்கிறியோ அப்படியாக இருக்கின்ற உனக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு ஒரு அழகான ஒரு ஸ்லோகம். நவ் யூ டு நமஸ்காரம். கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிரதட்சிண நமஸ்காரான் சமர்ப்பயாமி. நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறது. எழுந்து முதல்ல உட்கார்ந்துட்டு மறுபடியும் க்ஷமா பிரார்த்தனை. க்ஷமா, ஏன்னா நம்ம பூஜை பண்றச்ச நிறைய ஒமிஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸ் இருக்கும். நம்ம பக்தியில தப்பு பண்ணிருக்கலாம், இல்ல கவனம் இல்லாம தப்பு பண்ணிருக்கலாம், இல்ல இதுதான் சரின்னு தெரியாம இதுதான் சரின்னு நினைச்சுட்டு எதையாவது பண்ணிருக்கலாம். குற்றம் குறை இருந்தால் அதை ஏத்துக்கோங்கோ, பூர்ணம் ஏத்துக்கோங்கன்னு சொல்லி சுவாமி கிட்ட கேக்குறோம். மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் மகேஸ்வர யத் பூஜிதம் மயா தேவ பரிபூர்ணம் ததஸ்து தே. இதோட ஷோடச உபச்சாரம் முடிஞ்சது. 16 உபச்சாரமும் இதுல முடிஞ்சது. உபச்சாரம் முடிஞ்ச அப்புறம்
இப்போ ஆவாகனம் பண்ணினோம் இல்லையா, ஆவாகனம் பண்ணின மாதிரியே அவரை மறுபடியும் யதாஸ்தானம் அனுப்பி வைக்கிறது. ஆவாகனம் பண்ணினவரை மறுபடியும் இந்த பிம்பத்தை விட்டு நீங்க போயிடுங்கோ அப்படின்னு சொல்றது. காரணம் என்னன்னா, ஆவாகனம் பண்ணி அங்கேயே அந்த தேவதா இருந்ததுன்னா நீங்க 3 வேளையும் பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை எல்லாம் பண்ணணும் கோவில் மாதிரி. அதனால்தான் ஸ்பெஷல் ஆவாகனம் பண்ணி விக்கிரகத்துல ஆவாகனம் பண்ணியாச்சுன்னா இது வந்து ஸ்பெஷல் டேஸ்ல சொல்லணும். பண்ணேன்னா மறுபடியும் யதாஸ்தானம் பண்ணிடுறது உத்தமம். ஏன்னா நம்மளால இதே உபச்சாரத்தை அடிக்கடி பண்ணிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால, பண்ண முடியும்னா சரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு 1 வீக் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு நீங்க சங்கல்பம் பண்ணிட்டேன்னா 1 வாரம் யதாஸ்தானம் பண்ண வேண்டாம். பண்ணிட்டு இல்ல 3 நாள் பண்றேன்னா 3 நாளும் அப்படியே சுவாமியை வச்சுட்டு அவருக்கு 3 வேளையும் நைவேத்தியம் பண்ணி அதுவும் பண்ணலாம், தப்பு இல்லை. நைவேத்தியம் தான் 3 வேளை பண்ணணும். 3 வேளை நைவேத்தியம், தூபம், தீபம், நைவேத்தியம், நமஸ்காரம், இது பண்ணணும் 3 வேளை. இப்போ என்ன பண்ண போறோம், ஆவாகனம் பண்ண தேவதாவை மறுபடியும் எங்கிருந்து வந்தியோ அங்கேயே திரும்ப அனுப்புறது. இது வந்து வெறும் பாவனா தான். அதுக்காக பகவான் எங்கேயோ போயிட்டார் திரும்பி வருவார் எல்லாம் இல்லை, ஒரு பாவனை. அஸ்மாத் பிம்பாத் சொல்லுங்க. அஸ்மாத் பிம்பாத் ஆவாஹிதம் ஸ்ரீதேவம் ஸ்ரீதேவம் யதாஸ்தானம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. பிரதிஷ்டாபயாமி. வடக்க பார்த்து நகர்த்துறது. சாதாரணமா நார்த் டைரக்ஷனை பார்த்து கொஞ்சம் அந்த விக்கிரகம் தொப்புன்னு விழுந்துடாம லைட்டா as though he has moved away பண்ணிட்டு சோபனார்த்தே க்ஷேமாய புனராகமனாய ச. அது அந்த புக்ல இல்ல, சாதாரணமா இதை சொல்லுவோம். இப்ப சுத்தி வைக்கிறேன். மீண்டும் எனக்கு மங்களகரத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக, எனக்கு க்ஷேமம் ஏற்படுத்துறதுக்காக புனக நீ மறுபடியும் ஆகமனம் பண்ணணும், வரணும். அப்பனா நான் கூப்பிடுறதெல்லாம் வரணும்னு அர்த்தம். கூப்பிடுறதெல்லாம் சுவாமி வந்து நான் பூஜை பண்றேன், ஏத்துக்கோ, எனக்கு அனுகிரகம் பண்ணணும், அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம், அந்த மாதிரி அர்த்தம். இந்த பூஜை முடிஞ்சு சமர்ப்பணம் பண்ணணும். நம்மளுடைய பூஜையில இது வரைக்கும் பண்ணின கர்மா எல்லாம் இருக்கு இல்லையா, அத்தனை கர்மாவையும் மறுபடியும் சமர்ப்பிக்கிறோம். யாருக்கு சமர்ப்பிக்கிறோம், சுவாமிக்கு எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்றோம். என்ன பண்ணணும்னா உத்ரணி ஜலம் ரைட் ஹேண்ட்ல எடுத்துட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டே சுவாமி முன்னாடி அந்த உத்ரணி ஜலத்தை இப்படி இப்படி விடணும். காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு நான் என்னென்ன பூஜை பண்ணினேனோ இத எல்லாத்தையும் என்னோட மனசால வாக்கால இந்திரியங்களால என்னென்ன பண்ணினேனோ அதெல்லாம் அர்ப்பணம் பண்ணிடுறது. இந்த பூஜை முடிஞ்ச அப்புறம் பூஜை பிரசாதம் ஏத்துக்கணும். முதல்ல ஏத்துக்க வேண்டிய பிரசாதம் அந்த கப்புல ஒரு தீர்த்தம் விட்டோம் இல்லையா, பகவானுக்கு வந்து ஸ்நானம் பண்ணின தீர்த்தம், அர்க்யம், ஆச்மனியம், மதுபர்க்கம், அதெல்லாம் அந்த குட்டி கப்ல இருக்கும். அதுதான் தீர்த்தம், அதுதான் பிரசாத தீர்த்தம். அந்த பிரசாத தீர்த்தத்தை சாதாரணமா அந்த பஞ்சபாத்திரத்திலேயே மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவா.
பட் நீங்க மட்டும்தான் இருக்கேங்கிறதுனால நீங்களே அந்த கப்புல இருந்து எடுத்து நீங்க எடுத்துக்கலாம் அந்த தீர்த்தத்தை. அதுக்கப்புறம் சுவாமிக்கு ஆஃபர் பண்ணின புஷ்பத்தை அவருடைய அனுகிரகம் எனக்கு கிடைத்தது அப்படிங்கிற ஸ்ரத்தையோட அந்த புஷ்பத்தை எடுத்து தலையில வச்சுக்கணும். வச்சுட்டு பூஜை முடிஞ்சது ஆக்சுவலி இதோட. அதுக்கப்புறம் போய் நல்லா பிரசாதம் என்ன இருக்கோ எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் விதவிதமா. பட் இதுக்கு நடுவுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். இந்த தூபம் தீபம் நைவேத்தியம் பண்ணி தாம்பூலம் ஆஃபர் பண்ணி தீபாராதனை முடிஞ்சது இல்லையா? இந்த தீபாராதனை முடிஞ்சப்புறம் பகவான் ரிலாக்ஸ்டா இருக்காரு. இப்போ போஜனம் எல்லாம் ஆயாச்சு. இந்த நேரத்துலதான் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் சமர்ப்பிக்கணும். கண்ணு மூடிண்டு அந்த நேரத்துல வேலையை முடிக்கிற மாதிரி பூஜையை முடிப்பா. பட் அது ரொம்ப தப்பு. தீப நைவேத்தியத்துக்கு அப்புறம் தீபாராதனை முடிஞ்சு கண்ணு மூடிண்டு உட்காந்து பகவத் ஸ்மரணையில இருக்கணும். அம்பாளையோ பரமேஸ்வரனோ யார நீங்க ஆவாகனம் பண்ணிருக்கீங்க. சிலர் பாபா வச்சுப்பார், சிலர் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் ஏதோ எந்த தெய்வமாக இருந்தாலும் கண்ணை மூடிண்டு அந்த நேரத்துல உட்கார்ந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் பாடலாம், ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம், டான்ஸ் ஆட தெரிஞ்ச டான்ஸ் கூட ஆடலாம். ஏன்னா கோவில்ல சதுஷ்டி உபச்சார பூஜான்னு அதுல எல்லாமே ஆஃபர் பண்ணுவா. நாட்டியம் வாத்தியம் எல்லாமே ஆஃபர் பண்ணுவா. கேன் டு எவ்ரிதிங். உங்களுக்கு அந்த ஸ்கில் எல்லாம் இருந்தா நீங்க அதையே பகவானுக்கு ஆஃபர் பண்ணலாம். பண்ணிட்டு கண்ணை முடிண்டு உங்களோட பிரார்த்தனையை சொல்லிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பண்ணணும். சரியா? இதுதான் இந்த ஒரு விஷயம்தான் அதுல மிஸ்ஸிங். பட் நீங்க அதெல்லாம் பண்ணணும். ஏதாவது டவுட் இருந்தது, தடுமாற்றம் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் சொல்றேன். இந்த ஸ்லோகம்லாம் நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். நம்ம இதெல்லாம் கிளாஸ்லயும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி சொல்லணும். ஒரு ஸ்லோகம் சொன்னா வந்துடும். ரொம்ப சிம்பிளான ஸ்லோகங்கள் தான். ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. எல்லா சாமானோட அதை நம்ம யூஸ் பண்ணவே இல்லையே. என்னம்மா? ராதா சொல்லுங்க ராதா. நம்ம எல்லா இதை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதோட மஞ்சள் எடுத்து வச்சிருந்தோம். ஆடியோ ரொம்ப லோவா இருக்கு. மஞ்சள் எடுத்துட்டோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணவே இல்லையே. மஞ்சள் எடுத்துட்டு வர சொல்லிருந்தாள். அதுல இதுல மஞ்சள் இருக்குதானே? இருக்கு, லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. அதோட சேர்த்து இருக்கு. சந்தனம், குங்குமம், அப்புறம் turmeric. அந்த மஞ்சள் மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு சொல்லியிருப்பா. நம்ம மூர்த்தி இல்லைன்னா அது பிள்ளையார். மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறதுக்காக சொல்லியிருப்பா. விக்னேஸ்வர தியானத்துக்கு. ஆஹா, அக்ஷதையில மிக்ஸ் பண்றதுக்காக டர்மரிக் பவுடர் சொல்லியிருக்கு. அதாவது மூணாவது அக்ஷதா unbroken rice grains to which turmeric powder is added. இப்ப நம்ம பார்த்தது வெறும் பேசிக் ரொம்ப சிம்பிள் 16 ஸ்டெப்ஸ் பூஜா. இது கத்துக்கிறதுக்கே உங்களுக்கு 1 hour தான் ஆச்சு. இதே இன்னும் 2 தடவை பண்ணேன்னா 15-20 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். டோட்டல் பூஜாவே முடிஞ்சிடும். அப்கோர்ஸ் நீங்க அஷ்டோத்திரம் சொன்னேன்னா கொஞ்சம் நாழி ஆகும், பட் அதோட முடிஞ்சிடும். அப்புறம் இந்த நட்சத்திர சூரிய பாதி சொல்றோம் இல்லையா தீபாராதனை காட்டுறதுக்கு, அது உபனிஷத் மந்திரம். அதுக்கு மீனிங் கூட அதுல இருக்கு. சூரியனை எப்படி பகவானுக்கு முன்னாடி நம்ம தீபம் காட்டுறோம், ஆனா இந்த தீபத்தை வச்சுதான் நம்ம பகவானை பார்க்க முடியுமா என்ன? ஆனாலும் நான் இந்த தீபத்தை காட்டுறேன். என்னன்னா பகவானாலதான் எல்லாமே
இட் இஸ் பீங் illumined by him. Everything is being illumined by ஈஸ்வரா. நட்சத்திர சூரியனால கூட பகவான பிரகாசிக்க வைக்க முடியாது, நமக்கு காமிச்சு கொடுக்க முடியாது நம்ம கண்களுக்கு. இந்த குட்டி அக்னி மட்டும் எந்த மூலைக்கு, ஆனாலும் நான் அதை காட்டுறேன். என்னுடைய பக்தி. சோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி. அவர் தான் வந்து he is the only one who shines and everything else shines after him. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்திய பாசா சர்வமிதம் விபாதி. இங்க இருக்கின்ற எல்லாமே உன்னால்தான் பிரகாசிக்கிறது. பிரகாசம்னு எது இருக்கோ அதுவே வந்து ஈஸ்வரனுக்கு சொந்தமானது அப்படின்னு. இது வந்து வேதாந்த குருகுலத்திலிருந்து வந்ததால மாத்தி சாதாரணமா என்ன சொல்லுவாங்க, ராஜாதி ராஜாய சத்திய காணிமே. அது வந்து அதுவும் மந்திரம். அந்த மந்திரத்தை தெரிஞ்சுட்டு தான் அது சொல்ல முடியும். அது அப்படியே ஸ்லோகம் மாதிரி சொல்ல முடியாது. நட்சத்திர சூரிய பாத்திக்கு அந்த மந்திர கொனோட்டேஷன் எல்லாம் கிடையாது, ஸ்வரித்தம் உதாத்தம் எல்லாம் இல்லை. அதனால இதை எல்லாருமே சொல்லலாங்கிறதுனால சுவாமிஜி நட்சத்திர சூரிய பாத்தி சொல்லியிருக்க. ரொம்ப ஆப்ட் மந்த்ரா ஃபார் தீபாராதனா. சரியா? நாளைக்கு இன்னொரு தடவை பண்ணுவோம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பூஜா விதானம் புக்ல இருந்து என்னென்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் நான் எடுத்து சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு பூஜை பண்ணணும்னு இருக்கோ, இந்த விநாயகர் சதுர்த்தி இல்லைன்னா கிருஷ்ண ஜெயந்தி, வரலட்சுமி நோன்பு, இந்த மாதிரிலாம் வர்றச்ச உங்களுக்கு அந்த பூஜா விதானம் புக்கு இருந்ததுன்னா, எல்லாரும் ஒரே மாதிரி புக்கை யூஸ் பண்றதா இருந்ததுன்னா, அதுல இருந்து நான் அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்றதுக்கு நான் சொல்லித்தரேன். அப்ப நீங்க ரெகுலரா இந்த காலத்துல இந்த ரெக்கார்டட் இதெல்லாம் இருக்கு. வரலட்சுமி நோம்புக்கே ரெக்கார்டடா இருக்கு, விநாயகர் சதுர்த்திக்கும் வாத்தியாரே ரெக்கார்டடா எல்லாம் கொடுக்குறாரு. பட் நீங்க சுயமா நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா இது போதும். விநாயக பூஜைக்கு கூட இது போதும், எல்லா பூஜைக்கும் இது போதும். பேசிக் fulfilled. Any doubt? நான் அப்புறம் ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு வீடியோ இருக்கலாம். உங்க எல்லாருக்கும் மட்டும், நாட் ஃபார் ஷேரிங் வித் எவ்ரிபடி. ஓகே, உங்களுக்கு மட்டும் நான் அதை பண்ணி பார்ப்பேன். இப்போ பூஜை டேஸ்ல மாதிரி பண்ணணுமா இல்ல டெய்லி பண்றது? என்னவுமா? டெய்லி நம்ம பூஜை பண்றது டெய்லி பண்ணலாமே ஆத்துல. டெய்லி ஓகே, தாராளமா. விக்கிரகமா இருந்தாதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். படமா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. விக்கிரகம் இருந்ததுன்னா டெய்லி பூஜை பண்ணியே ஆகணும் இல்லையா? டெய்லி பூஜை பண்ணி யதாஸ்தானம் பண்ணிடுறது நல்லது. படமா இருந்தாலும் டெய்லி பண்ணணும். ஆக்சுவலி எங்க பாட்டி உட்கார்ந்து எல்லாம் டெய்லி பண்ணுவா. ரொம்ப விஸ்தாரமா எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. விக்கிரகம்னா அபிஷேகம் பண்ணி பண்ணணும். அபிஷேகம், ஆமா. விக்கிரகத்துல இன்னொன்னு வந்து, நீங்க விக்கிரகத்தை கடையில இருந்து வாங்கிட்டு வந்து பூஜை ரூம்ல வைக்கிறச்சே ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். யதாசக்தி அப்படின்னு சங்கல்பம் பண்ணிடணும். இல்ல நான் டெய்லி 3 நேரம் பண்றேன் அப்படின்னு சொன்னபடி பண்ணணும். யதாசக்தின்னு சொல்லிட்டேன்னா, இப்ப நீங்க ஊருக்கு போற என்ன பண்ணுவேன் இல்லையா? பூட்டிட்டு தானே போறோம். அதனால யதாசக்தி நான் பூஜை பண்றேன்னு முதல்லயே அந்த தேவதா கிட்ட சொல்லிடணும். அது முதல்ல முதல்லயே வைக்கிற அந்த மாதிரி வேண்டிக்கல அப்படின்னா சாதாரண கடையில இருந்து வாங்கிட்டு வர்ற விக்கிரகத்துக்கு முதல்ல ஒரு யதாஸ்தானம் பண்ணி அபிஷேகம், சாரி யதாசக்தி நான் பூஜை பண்றேன்னு சொல்லி அதுக்கு சுத்தி பண்ணுவா. அதுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா அதுல இன்வால்வ் பண்ணிட்டு அங்க வைக்கிறது. அதனால விக்கிரகம் எல்லாம் உள்ளங்கைக்குள்ள இருக்கணுங்கிறது. ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது. உள்ளங்கைக்குள்ள இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கைக்குள்ள அடங்கணும் விக்கிரகங்கள்லாம். சிலர்லாம் பெருசு பெருசா வச்சிருப்பா இல்லையா, அதெல்லாம் வந்து சரியில்லை. அப்போ அதுக்கு ப்ராப்பரா
அதுக்கு பண்ணணும். மூர்த்தி எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கும் அவ்வளவுக்கு எவ்வளவு விஸ்தாரமா பண்ணணும். மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுங்கிறதுனால சின்ன மூர்த்தி வச்சுக்கிறது நல்லது. அதனாலதான் காளி கிராமமா வச்சுக்கிறது. காளி கிராமம் எல்லாம் பார்த்தேன்னா அந்த காலத்துல அதனாலதான் ஒரு உடன் பாக்ஸ்ல போட்டு வச்சிடுவா. போன இடத்துக்குலாம் எடுத்துன்னு போயிடலாம். அவளுக்கு காஞ்ச துளசி காஞ்ச வில்வம் ஆஃபர் பண்ணலாம் டிராவலிங் டைம்ல. எங்க இடத்துல இன்னும் அந்த மர பெட்டி இருக்கு. ஆனா அப்கோர்ஸ் இப்ப அந்த மரப்பெட்டி எங்கேயோ போயிட்டு, அந்த மரப்பெட்டி கூட தான் எங்க பாட்டி ஃபுல்லா அந்த உடன் பாக்ஸ்ல எல்லா இதுவும் வச்சிருப்பாங்க. சாலிகிராமெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த those days they used to travel along with the சாலிகிராமா. எங்கன்னா நீர்நிலை இருக்கும், குளம், கிணறு, ஆறு இதெல்லாம் இருக்கிறதுல அபிஷேகம் பண்ணிட்டு கூடவே காஞ்ச துளசி காஞ்ச வில்வம் இருக்கும். அப்புறம் அந்த திராட்சையும் இருக்கும். அதே அப்படியே நைவேத்தியம் பண்ணி அப்படியே மூடி வச்சு மறுபடியும் டிராவலிங் அந்த மாதிரிலாம் இருந்தது. நீங்க மூர்த்தின்னு வாங்கினேன்னு கண்ணு காது மூக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா have to be careful. கண் காது மூக்கோட அந்த ஹியூமன் ஃபார்ம் மாதிரி விக்கிரகம் வச்சுக்கிறேன் இல்லையா, அப்போ அதுக்கு ப்ராப்பரா அபிஷேகம் நைவேத்தியம் எல்லாம் இருக்கணும். மூர்த்தி எப்பவுமே எல்லா இதுவோட தானே இருக்கும், கண்ணு காது இந்த அஷ்டம் எல்லாம் தானே இருக்கும். சாலிகிராமத்துக்கு இல்லல்ல. ஓஹோ, அதனாலயா? எந்த மூர்த்தி வச்சிருக்கோமோ அந்த மூர்த்திக்கெல்லாம் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு நாளாவது பண்ணி ஆகணும். ஓகே. வித்யா அபிஷேகம் கூட அபிஷேகம் பண்ணணும், அது மெயின். ஆமா, அபிஷேகம் பண்ணணும். வெறும் ஜலமாவது விடணும். ஓ, இந்த சில்வர் சின்ன சின்னதா இருக்கும் இல்லையா கணேஷ், அந்த வாரத்துக்கு ஒரு நாளாவது நல்லா பலன்னு தேய்ச்சு இன்னைக்கு பால் கூட விடலாம். வாரத்துக்கு ஒரு நாளுங்கிறதுனால பால் கூட விட்டுக்கலாம். ஓ சரி சரி, ஓகே. தனித்தனியா எல்லாரையும் ஒவ்வொரு பிளேட்ல வேணும், மொத்தமா ஒரே தட்டுல வச்சு மொத்தமா கூட பண்ணலாம், ஒன்றும் இது இல்ல. ஓகே ஓகே. ஸோ இப்போ கோ பிக்சர் இது விக்கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வச்சிடலாம். விக்கிரகமாவா வச்சுக்கலாம்? ஆமா இருக்கு. இன்க்ளூட் தட். ஆமா, அது லக்ஷ்மி ஆயிடுறது, லக்ஷ்மி பூஜைன்னு ஆயிடுறது இல்லையா கோ பூஜை பண்ணினா அதையும். ஓகே ஓகே சரி சரி. தேங்க்யூ வித்யா. டெய்லியும் ஒரு மணி அடிக்கணும். தூபம் இல்லைன்னா பஞ்சோபச்சார பூஜை இருக்கு. சோடசோபச்சாரம் பண்றதுக்கு டைம் இல்லையா, என்னால உட்கார்ந்து இத்தனையும் பண்ண முடியாதுன்னா அதுக்குதான் அந்த பஞ்சோபச்சார பூஜை இருக்கு. சந்தனம், புஷ்பம், தூபம், தீபம், தீர்த்தம் நைவேத்தியமா பண்ணிடுறது. பண்ணிட்டு இந்த பாவனையாக அபிஷேகத்தை ஸ்பிரிங்கிளாவது பண்றது. டெய்லி பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பிரிங்கிளாவது பண்ணிட்டு தீர்த்தமாக ஸ்பிரிங்கிள் பண்றது அதுவும் உண்டு. நிறைய நீங்க உங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சுக்கணும், ரெகுலர் ப்ரொசீஜர். ஓகே, அது பெஸ்ட். வச்சுட்டு விசேஷ நாள் வாரத்துக்கு ஒரு நாள் சோடசோபச்சாராய வச்சுக்கணும். இல்ல மாசத்துக்கு ஒரு நாள், இல்ல பௌர்ணமிக்கு பண்றேன் அந்த மாதிரி. இது டெய்லி பண்றவாளும் இருக்கா. இல்ல என்னால முடியலன்னா மாசத்துக்கு ஒரு நாளோ வாரத்துக்கு ஒரு நாளோ இல்ல விசேஷ நாட்கள்லயோ இந்த நட்சத்திரத்துக்கோ ஏதோ ஒண்ணு நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்க, நல்லா இருக்கும். பண்ண ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கே ரொம்ப ஆசையா இருக்கும், பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா பண்ண பழகிட்டேன்னா உங்களுக்கு அத்தனை சாமானும் அங்கேயே இருக்கும் ஷெல்ஃப்ல, டக்குன்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிடுகிடுக்குன்னு பூஜையை பண்ணலாம். குழந்தைலாம் இருக்கா, உங்களுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது ஏதாவது மாசத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு. ஒண்ணுமே கேட்கல. இல்ல இவர் டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்காரு. எங்க ஆத்துல ஏன் ஒண்ணுமே கேட்கல நீங்க பேசுறது? இல்ல அவ உமா சொல்றா அவ ஆத்துக்கார டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஓகே.
ஒருத்தர் பண்ணா போதுமே. ஒருத்தர் பண்ணா போறோம். உங்களுக்கு எதுக்கு சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு எனக்கும் பூஜை பண்ணணும் உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா அதுக்காக. இல்ல இப்ப 2 பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்தா அவர் உங்களை வந்து அதை கொண்டா இதை கொண்டா எழுந்துட்டு இருப்பேன். 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணா டெஃபினெட்லி தி மென் வில் ஆஸ்க் இதை கொண்டு வா அது கொண்டு வா. ஐயோ எனக்கு என்னமோ உமா நீங்க பேசினா எனக்கு கேட்கவே மாட்டீங்க. விமென் பண்றது ஓகே மென் பண்றது ஓகேன்னு இல்ல. யாராவது ஒருத்தர் ஆற்றல் பண்ணணும். சுவாமி வந்து ஈவன் விமென் கேன் டூ அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இந்த பூர்ண வித்யா. அந்த காலத்துல ப்ரொசீஜர் எப்படி இருந்ததுன்னா மென்ஸ் வந்து காத்தால இந்த மாதிரி ஆபீஸ் போற வேலையெல்லாம் கிடையாது இல்லையா. எல்லாருமே சுய தொழில் தானே. அவ வாத்துல அவ பிசினஸ் தானே வச்சிருந்தா. இப்போ இன்னொரு இடத்துக்கு வேலை பாக்குறதுங்கிறது வந்து அவ்வளோ இருந்தது இல்லை. அதனால காத்தால அவ பூஜையை பண்ணிடுவா. அதுக்கு வேண்டியதெல்லாம் பெண்கள் எடுத்து வச்சிடுவா. அலாங் வித் குழந்தைகளை பாத்துக்கிறது சமைக்கிறது அது கூடவே எல்லாம் பண்ணி எடுத்து வைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிடுவா. ஸோ மென் யூஸ் டு டூ த பூஜா. அண்ட் ஆல்சோ மென்க்கு வந்து இட் ஒன்ட் பிரேக். காட்டுல பூஜை பிரேக் ஆகும். பெண்களுக்கு பிரேக் ஆகும் மந்த்லி சைக்கிள். அந்த காரணங்களால இந்த மடி ஆச்சாரம் எல்லாம் இருக்கிற காரணங்களால பெண்களுக்கு வந்து பூஜை பண்ண வேண்டாம்னு வச்சிருந்தா. அப்புறம் இந்த பிராணாயாமம் அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து இதோட சேர்ந்தது இல்லையா. உபநயனத்தோட வருது இல்லையா. இது கல்யாணத்தோட விஷயங்கள்னால அதெல்லாம் வந்து இல்லாம இருக்குது. பட் சாதாரணமா அதனால பிராணாயாமம் பண்ணிதான் ஆகணும்னு இல்லை. அது பண்ணாமலே நீங்க பூஜைகள் பண்ணலாம். அது ப்ரிப்பரேஷன். பிராணாயாமம் டசன்ட் கம் அண்டர் 15 ஸ்டெப். ப்ரிப்பரேஷன்ல தான் வந்து யூ கேன் ஸ்டார்ட். நாட் நெசசரி பண்ணி ஆகணும். பெண்கள் மணி அடிக்க கூடாதும்பா. அதனால இதெல்லாம் கம்மன்னு உங்க ஆத்துக்குள்ள பண்ணுங்க. மற்றவாளுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கற மாதிரி பப்ளிக்கா நம்ம ஒன்றும் அது பெருசா பண்ணிக்க வேண்டாம். இது நமக்கு நம்ம சுவாமிக்கு பண்றோம். மற்றவாளோட நம்ம ஆர்கியூ பண்றதுக்கோ இல்ல இது பண்றதுக்காகவோ இல்ல. எனக்கு சுவாமிக்கு பூஜை பண்ணணும்னு ஆசையா இருக்கு, நான் பண்றேன், அவ்வளவுதான். நம்ம ஆத்துக்குள்ள நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் சுவாமி கிட்ட. இல்லைங்க நார்த்ல எல்லாம் நீங்களே போய் பண்ணலாம். ஒன்னும் பண்ண விடுறது இல்ல. இன்னைக்கு நான் வந்துட்டு நவகிரகத்துக்கு கூட அவ சொல்றா நீயே பூஜை பண்ண. கோவில்லையா? ஆமா கோவில்லயே நவகிரகத்துக்கு அந்த அவளுக்கு வந்து இது கிடையாது. அவளுடைய கோவில் கட்டின முறை வேற. நமக்கு ஆகம சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது மதிக்கணுமே. ஆகம சாஸ்திர விதிப்படி கட்டின கோவில்ல சில ரூல்ஸ் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இது நம்ம ஆத்துக்குள்ள பண்ணிக்கிறது என்ன வேணா பண்ணிக்கலாம். கோவில் வந்து சாஸ்திரப்படி கட்டின கோவில். அதனாலதான் ஒரு சில கோவில், எல்லா கோவில்லையும் நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கும். நம்ம நடந்துக்கிற முறை, நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு போறது, சுத்தமா போறது, அதெல்லாம் இருக்கு. இந்த காலத்துல அதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்ல. அதெல்லாம் சில அபச்சாரமாவும் இருக்கு. நாங்க ஆணிக்கட்டியில சுவாமி தட்சிணாமூர்த்தி கோவில் இருக்கு இல்லையா, எங்க குருகுலத்திலேயே, அங்க தட்சிணாமூர்த்தி ரொம்ப அழகா ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்காரு. யாரெல்லாம் போயிருக்கேடா வாழ்க்கை தெரியும். அங்க ஆகம சாஸ்திரப்படி கட்டின கோவில் அது. அந்த கோவில்ல சிலர்லாம் கொஞ்சம் ரொம்ப ரிபல்லியஸா இருப்பா. நாங்க போனா என்ன பண்ணினா என்ன அப்படின்னு இந்த சீட்டு காலத்துல போறது, அப்புறம் ஒழுங்கா ஸ்நானம் பண்ணாம போறதெல்லாம் ஆகி அங்க அப்புறம் என்னென்னமோ பிரச்சனை வந்தது குருகுலத்திலேயே. சிலருக்கு உடம்பு முடியாம போறது, என்னென்னமோ ஆறுதுன்னு சொல்லி முதல்ல புரியல ஏன் இப்படி எல்லாம் ஆறுதுன்னு. இவாளா இப்படி பண்ணுவான்னு சுவாமிஜியும் எதிர்பார்க்கல,
நாங்களும் எதிர்பார்க்கல. அப்புறம் பிரஷ்னம் போட்டு பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்கிறதுன்னு சொல்லி அது அபச்சாரம்னு சொல்லி அப்புறம் அவளுக்கெல்லாம் பாவம் சுவாமிஜியே பாவம் பேசி இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு நேர் எதிர்க்க சத்சங் ஹால்னு ஒன்று இருக்கும். அப்படி உங்களுக்கு வரணும்னா அங்க போங்கம்மா, கோவிலுக்குள்ள வராதீங்கோ அப்படின்லாம் சொல்ல வேண்டியிருந்தது. மறுபடியும் சுத்தி பண்ணணும், ஃபுல்லா மறுபடியும் கோவில்லாம் சுத்தி பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியிருந்தது. அதனால ஆகம விதிப்படி கட்டின கோவில்களுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. எப்படி நம்ம ஐசியூல போய் பாக்குறதுக்கும் ஜெனரல் வார்டுல இருக்கிறவாள் பாக்குறதுக்கும் சில வேற வேற மாதிரி இருக்கு இல்லையா? ஐசியூ தானே நான் நன்னா தானே குளிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நன்னா போட்டு சிந்தால் போட்டு குளிச்சிருக்கேன், டெட்டால் போட்டு குளிச்சிருக்கேன், டெட்டாலேயே முங்கியிருக்கேன்னா கூட நம்மள உள்ள விட மாட்டாள்ல ஐசியூல. அது அதுக்கு ஒரு இடத்துக்கு ஒரு ரூல் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும். ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீவித்யா, ரியலி நைஸ். எல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வழியா. Thank you, ma'am. Thank you. ஸ்ரீவித்யா, தேங்க்யூ ஸோ ராம் ராம் வித்யா, தேங்க்யூ ஸோ மச். ஓம் ஓம். வித்யா, ஆ ஜஸ்ட் இப்ப எப்படி கோவில்ல போய் இந்த ஆகம சாஸ்திரப்படி கட்டி இருக்கு. ஸோ இது